ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்ஜாய் என்ற பெயரில் பாவத்தோடு கலந்து வாழ்ந்தால் இறைவனிடம் போக முடியாதே அப்படின்னு. அந்த மாதிரி ஆகணும், இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, என்னவா நீ இருக்கியோ அதை முழுசா என்ஜாய் பண்ணி வாழு அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லியிருந்தோம். அதுக்குதான் இவர் இந்த கமெண்ட் போட்டிருந்தாரு. இதுதான் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். அதாவது என்ஜாய் பண்றது அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மனம் போன போக்குல வாழ்றது அப்படின்னு ஒரு தவறான புரிதல் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ஓசோ சொல்ற என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது இது கிடையாது. அவர் சொல்றது என்ன அப்படின்னா, நீ பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கும்போது உன்னால உனக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களை முழு உயிர்ப்போட பார்க்க முடியும். அதாவது நம்ம எத்தனை பேர் வாழ்க்கையில பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறோம்னு தெரியல. பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறதுனால வர என்ஜாய்மெண்ட் வேற. நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய நகைச்சுவைகள் தினமும் நடக்கும். நம்ம நல்ல வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு நகைச்சுவைகள் நடக்கும். ஆனா நம்மளால அதை பார்க்க கூட முடியறது இல்லை. ஏன்னா நம்மளோட மனம் எப்பவுமே கடந்த காலத்தை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கும். அதாவது கடந்த காலத்துல நடந்ததை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இல்லைன்னா எதிர்கால லட்சியங்கள், கனவுகள் இதை நினைச்சு ஓடிட்டு இருக்குமே தவிர, இந்த மொமெண்ட்ல நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையை கூட ரசிக்க முடியறது இல்லை. இதுக்கு ஓஷோ ஒரு அழகான கதை சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, ஒரு பஸ்ல அவங்க போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பிட் பாக்கெட் அடிச்சுட்டாரு ஒரு ஆளு. அவரை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. கடைசியில அவர் பேரு என்ன அப்படின்னு கேட்டா, பேரு ஞாபகம் இல்லை. அதாவது என்னன்னா, ரொம்ப உண்மையானவன், நேர்மையானவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல வர ஒரு பேரு அவரோட பேரு. ஆனா ஓசோ சொல்றாரு, அந்த பேரை கேட்டோன்னு எல்லாருக்கும் சிரிப்பு வரல. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு. என்ன அப்படின்னா, அவரு திருடன். ஆனா அவரோட பேரு ரொம்ப உத்தமன், ரொம்ப நேர்மையானவன் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த ஒரு நகைச்சுவை கூட மக்களால ஃபீல் பண்ணி ரசிச்சு சிரிக்க முடியல அப்படின்னு ஓசோ ஒரு இடத்துல சொல்றாரு. அப்ப இந்த மாதிரிதான் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற நகைச்சுவையை கூட நம்மளால பார்க்க முடியறது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப சீரியஸா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப ரிலாக்ஸா, ரொம்ப இயல்பா இருக்கிறவங்களாலதான் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க முடியும். அதாவது பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறவங்களால. அதனால என்ஜாய் அப்படிங்கிற பேரை நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றது நம்மளோட என்ஜாய் இல்ல, ஓசோ சொல்ற என்ஜாய். நம்ம ஒரு ஹோட்டலுக்கோ இல்ல ஒரு கடைக்கோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம். அப்போ நம்ம நிறைய அதை கவனிச்சிருப்போமான்னு தெரியல. சின்ன குழந்தைங்கலாம் வரும் இல்லையா, அவங்க அம்மாவையோ அப்பாவையோ கையை பிடிச்சிட்டு அதுங்க பாத்தீங்கன்னா கை கை அவங்க அம்மா அப்பாவை பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுங்க இங்க பாட்டுக்கு எந்த மியூசிக்கும் இருக்காது, எந்த இதுவுமே இருக்காது. ஆனா இதுங்க பாட்டுக்கு இந்த பக்கம் கையை பிடிச்சிட்டே ஒரு டான்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. அதெல்லாம் எவ்வளவு ஒரு அழகான விஷயம் இல்லையா? அந்த குழந்தை எந்த அளவுக்கு உயிர்ப்போட இருக்கு, பிரசன்ட் மொமெண்ட்ல வாழுது. நம்மளால அப்படி ஆட முடியுமா? நம்மளால மியூசிக் கேட்டா கூட நம்மளால ஆட முடியறது இல்ல. ஆடணும்னு தோணுனா கூட மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டுட்டு அந்த இடத்துல நம்ம அந்த விஷயத்த கூட நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ஸோ என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம உணர்வுக்கு உண்மையா இருக்கிறது. பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறவனால மட்டும்தான் வாழ்க்கைய என்ஜாய் பண்ண முடியும். அப்படி பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறவனால கண்டிப்பா என்ஜாய்ங்கிற பேர்ல எந்த ஒரு பாவத்தையும் செய்யவே முடியாது. அந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரொம்ப பெரிய விழிப்புணர்வு தேவை.